guys, welcome back to my channel Dazzling Designs. இன்னைக்கு வீடியோல நம்ம ஆரி ஒர்க் மெட்டீரியல்ஸ் அன்பாக்சிங் தான் பார்க்க போறோம். ஸோ நிறைய ஆரி ஒர்க் மெட்டீரியல்ஸ் நான் வந்துட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன். ஸோ அதெல்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஆரி ஒர்க் மெட்டீரியல்ஸ் மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய ஸ்டேஷனரி ஐட்டம்ஸ் அண்ட் பீட் பிரேஸ்லெட் மெட்டீரியல்ஸ் எல்லாமே வந்துட்டு நான் வாங்கியிருக்கேன். ஸோ அதெல்லாம் என்னென்னு லைன் பை லைனாக பார்க்கலாம். அண்ட் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா பக்கத்துலேயே ஒரு பெல் ஐக்கான் வரும், அதை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. ஸோ தட் நான் எப்போல்லாம் வீடியோ போடுறேனோ அப்போல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஓகே, இந்த வீடியோவில் நம்ம ஆரி ஒர்க் மெட்டீரியல்ஸ் பார்க்க போகிறோம். எனக்கும் என்னோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் நிறைய மெட்டீரியல்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஸோ பேசிக் மெட்டீரியல்ஸ் தான் வாங்கியிருக்கேன். ஸோ போன டைம் போகும்போது தான் நான் பல்காக நிறைய வாங்கிட்டு வந்தேன். இந்த டைம் வந்துட்டு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்காக தான் நான் வந்து வாங்கியிருக்கேன். என்னென்ன வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு லைன் பை லைனாக காட்டுறேன். அங்கே வீடியோக்குள்ளார போகலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்துட்டு சுகர் பீடு தான். நான் வந்து 6 பேக்கெட் சுகர் பீட் வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன். எல்லாமே பிரிஸ்டோ பிராண்டு தான். நான் ஒன்று மட்டும் எடுத்து காட்டுறேன், தெரியுதா? ஓகே, நான் வந்து 5 பேக்கெட் வந்துட்டு பிரிஸ்டோ பிராண்ட் வந்து வாங்கியிருக்கேன். அண்ட் ஒரே ஒரு பேக்கெட் மட்டும் சிம்போ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிராண்ட் வந்துட்டு ஷாப்லேயே வந்து நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. அதனால ஓகே நம்ம யூஸ் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருக்கேன். நான் இதை யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு ரிவ்யூ கொடுக்குறேன். ஸோ பீட்ஸில் வந்துட்டு பெஸ்ட் குவாலிட்டி அப்படின்னா வந்துட்டு பிரிஸ்டோ தான். ஸோ என்னோட ப்ளவுசஸ்க்கு நான் வந்துட்டு பிரிஸ்டோ பிராண்ட் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே வந்துட்டு நான் இதுதான் வந்து சஜஸ்ட் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நீடில்ஸ் தான். நான் வந்து அயன் நீடில் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ த்ரெட் ஒர்க்கில் 5 நீடிலும் பீட் ஒர்க்கில் 5 நீடிலும் நான் வந்து வாங்கியிருக்கேன். ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எக்ஸ்ட்ராவாக எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஏன்னா இந்த பீட் ஒர்க் நீடில் வந்துட்டு ரொம்ப தின்னாக இருக்கும். நீங்கள் துலிப் பிராண்ட் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் வந்துட்டு ஸோ இந்த மாதிரி எட்ஜ் தான் வந்துட்டு உங்களுக்கு இருக்கும், தெரியுதா? இந்த மாதிரி திக்காக தான் இருக்கும். பீட் நீடில் இந்த இடம் கொஞ்சம் மெலிசாக இருக்கும். பட் இந்த அயன் நீடில் வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு உங்களுக்கு மெலிசாக இருக்கும். ஸோ இதில் ஃபுல்லாகவே நீங்கள் வந்துட்டு பீட்ஸ் லோட் பண்ணி ஃபாஸ்ட்டாக வந்துட்டு ஒர்க் பண்ண முடியும். ஸோ அதனால் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்துட்டு நான் எக்ஸ்ட்ராவாக வந்து பீட் நீடில் அண்ட் த்ரெட் நீடில் வந்து வாங்கி வச்சுருக்கேன். இன்கேஸ் அவங்க போடும்போது உடச்சிட்டாங்க அப்படின்னா நம்ம ஈஸியாக வந்து எடுத்து கொடுக்கணும். எமர்ஜென்சிக்கு ஒரு 2 நீடில் வந்து எக்ஸ்ட்ரா வந்து எப்பயுமே வச்சுருக்கணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஜரி த்ரெட். நான் வந்து 5 ஜரி த்ரெட் வந்து வாங்கியிருக்கேன். ஸோ எல்லாமே தயால்ஜி பிராண்டு. நம்பர் வந்து 753. ஒன்று மட்டும் வந்து பார்த்திங்கன்னா 754 வாங்கியிருக்கேன். ரெண்டுமே வந்து குவாலிட்டி நல்லா தான் இருக்கும். எனக்கு வந்து A1 பிராண்ட் வந்துட்டு அவ்வளோக்கா பிடிக்க மாட்டேங்குது. தயால்ஜி பிராண்டு தான் வந்துட்டு நல்லாயிருக்கு. ஸோ இந்த த்ரெட்டை பார்த்தாலே இவ்வளோ ப்ரீமியமாக இருக்குது. எந்த ஒரு டேமேஜ் எதுவுமே இல்லாமல் நல்லா அழகாக இருக்குது. இந்த கலர் பார்க்குறதுக்கே செம்ம ஒரு கோல்டன் கலரில் வந்து இருக்குது. ஸோ இந்தளவுக்கு வந்துட்டு A1 பிராண்டை வந்துட்டு இந்தளவுக்கு என்னால் வந்துட்டு எதுனாலும் தெரியல, அதனால் எனக்கு வந்துட்டு அவ்வளோக்கா அது பிடிக்கல. அண்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் நான் வந்துட்டு தயால்ஜி பிராண்ட் தான் வந்து ப்ரொவைட் பண்ணுறேன். ஸோ ஆக்சுவலி இது தான் வந்து A1 மம்தா பிராண்ட் ஜரி த்ரெட்டு. இது நான் வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ப்ராக்டிஸ் செக்ஷனுக்கு மட்டும்தான் நான் வந்து கொடுப்பேன். அண்ட் ப்ளவுஸ்லாம் அவங்க போடும்போது வந்துட்டு தயால்ஜி பிராண்ட் யூஸ் பண்ணுங்கன்னு தான் சொல்லுவேன். ஸோ இதுக்குமே வந்துட்டு நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும், கலர் வைஸ், அதுக்கப்புறம் அதோட டெக்ஸ்சர். ஸோ எல்லாமே வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதை விட இது வந்துட்டு எனக்கு நல்லா இருக்க மாதிரி வந்து தோணுது. இதில் ஒரு மாதிரி பிசுறாக இருக்க மாதிரி இருக்குது, ஒயிட் கலரில், தெரியுதா? இதில் வந்துட்டு அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. ஸோ அதனால தான் வந்துட்டு நான் இதை ப்ளவுஸ்க்கு யூஸ் பண்ணுறதுக்காகவும் இதை ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ப்ராக்டிஸ் செக்ஷனுக்கு மட்டும் நான் வந்துட்டு யூஸ் பண்ண சொல்லியிருக்கேன். ஸோ இந்த ஜரி த்ரெட்டுமே நான் வந்துட்டு பல்காக வாங்கி வச்சுப்பேன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுக்கறதுக்காக. ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு க்ளூ தான். க்ளூவில் நான் வந்துட்டு B7000 தான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இது வந்துட்டு மீடியம் சைஸு, இதை விட பெரிய சைஸும் இருக்குது. ஸோ இதை விட பெரிய சைஸ் வந்துட்டு இதுதான். சின்னது வந்துட்டு ஒரு 4 வந்து வாங்கியிருக்கேன் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக. அண்ட் இப்போது ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கிறது வந்துட்டு இந்த ஃபிட்டிங் ஸ்டோன் தான். ஸோ நான் வந்து எல்லா ஷேப்புமே வந்து வச்சுருக்கேன். பட் ரொம்ப மூவ் ஆகிறது வந்துட்டு இந்த 2 ஷேப் மட்டும்தான். ஸோ ரவுண்டில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன சைஸ் இது.
ஸோ இது வந்துட்டு எல்லா ப்ளவுஸ்க்குமே வந்துட்டு எனக்கு யூஸ் ஆகுது. ஸோ இதுக்கு அடுத்தபடியாக இந்த ஸ்டோன், இந்த ஐ ஷேப் ஸ்டோனுமே வந்துட்டு ரொம்ப அதிகமாக யூஸ் ஆகுறதுனால நான் இது வந்து பெரிய பேக்கெட்டாகவே வாங்கி வச்சுட்டேன். ஸோ மற்ற ஷேப்ஸ் லைக் ஸ்கொயரு, ரவுண்டுலேயே பெருசு, அதுக்கப்புறம் திலகம், ட்ரையாங்கிள் அண்ட் டைமண்டு, ஸோ இதெல்லாமே வந்துட்டு ஒரு 100 கிராம்ஸ் அந்த மாதிரி வந்து வாங்கி வச்சுருக்கேன். ஸோ இது 2 யூஸ் ஆகிற அளவுக்கு அது யூஸ் ஆக மாட்டேங்குது. இது 2 தான் வந்துட்டு ரொம்ப அதிகமாக யூஸ் ஆகிறதுனால நான் வாங்கி வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் இந்த மாதிரி பல்காக வாங்கி வைக்கணுன்ற அவசியம் இல்லை. எவ்வளோ தேவையோ அவ்வளோ வாங்கிக்கலாம். எனக்கு வந்துட்டு இது எவ்வளோ வாங்கினாலுமே பட்ட மாட்டேங்குது. அதனால வந்துட்டு நான் ஃபுல் பேக் வந்து வாங்கி வச்சுக்கிட்டேன். அடுத்தது வந்துட்டு இப்போ ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்க ஒரு விஷயம்தான் இது. ஸோ நட்வர்லால் கரெக்டாக தானே சொல்கிறேன்? ஓகே, நட்வர்லால் பிராண்டோட ஃப்ரெஞ்ச் நாட் ஜரி. ஆக்சுவலி இது வந்துட்டு ஜரி த்ரெட்டு தான். ஜரி த்ரெட்லேயே வந்து பார்த்திங்கன்னா நல்ல பெரிய 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 த்ரெட்டாக வந்துட்டு கொடுத்துருப்பாங்க. இது வந்துட்டு நம்ம ஹெம்மிங் நீடில் கோர்த்துட்டு நம்ம ஜர்தோசி ஒர்க் பண்ணுற மாதிரியே பண்ணலாம். ஆக்சுவலி இது ஜர்தோசிக்கு காம்பன்சேட்டிவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். நான் இது இன்னும் யூஸ் பண்ணல. யூஸ் பண்ணி பார்த்துட்டு நான் உங்களுக்கு வந்துட்டு வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். அடுத்தது மார்க்கெட்டுக்கு புதுசாக வந்திருக்க ஒரு ப்ராடக்ட் தான் வந்து வாங்கியிருக்கேன். ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோவில் நான் வந்து இதை பற்றி சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். அந்த வீடியோ லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ அது என்ன அப்படின்னா இதுதான். ஓகே, இது வந்துட்டு ஒன்றுமே இல்லை, க்ளூ பென் தான். இது க்ளூ, இது பென். ஸோ அதனால் க்ளூ பென். ஓகே, இது வந்துட்டு எப்படி யூஸ் பண்ணணும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே அந்த வீடியோவில் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். அந்த வீடியோ வந்துட்டு கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ இது வந்துட்டு நான் ஒரு 5 வாங்கியிருக்கேன். ஸோ இந்த ப்ராடக்ட் வந்துட்டு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட்டு. நீங்கள் பிகினராக இருந்தாலும் சரி, ப்ரோ லெவலாக இருந்தாலும் சரி, உங்களோட ஆரி திங்ஸில் மஸ்ட் ஹேவ்ல இருக்க வேண்டிய ஒரு ப்ராடக்ட் வந்துட்டு இதுதான். ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு பென் தான். இது வந்து பார்த்திங்கன்னா ஹீட் பென். இது நிறைய கலர்ஸில் அவைலபிளாக இருக்குது. ஸோ நான் 4 கலர் வச்சுருக்கேன். இந்த 4 கலர் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ இருந்த எல்லா கலர்லேயுமே வந்துட்டு நான் வாங்கிட்டேன். ஸோ நிறைய வந்துட்டு நம்ம கலர்ஸ் வாங்குறதை விட இந்த மாதிரி ஒயிட் வாங்கிக்கலாம். எல்லா கலர் ப்ளவுஸ்க்குமே வந்துட்டு ஒயிட் கலர் நம்ம ட்ரா பண்ணும்போது ஆப்டாக தெரியும். பட் கலரும் எப்படி இருக்குன்னு பார்க்கணும் அப்படின்றதுக்காக நான் வந்து வாங்கியிருக்கேன். இதோட யூசேஜ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம அப்சராவில் ஒயிட் பென்சில் யூஸ் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அது நம்ம வந்துட்டு ட்ரா பண்ணிட்டோம், அதில் நம்ம ப்ளவுஸில் ட்ரா பண்ணிட்டோம் அப்படின்னா எரேசர் வச்சு அழிச்சாலே போயிடும். பட் பிகினிங் ஸ்டேஜில் இருக்கவங்க நல்லா அச்சா வந்துட்டு வரைஞ்சி விட்டுருவாங்க. அதை எரேசர் வச்சு அழிச்சாலுமே வந்துட்டு அதோட ஸ்டெயின் வந்துட்டு ப்ளவுஸில் வந்து இருக்கும். ஸோ அதை வந்துட்டு போக்கணும் அப்படின்றதுக்காக இந்த ஹீட் பென் வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணலாம். இதில் நீங்கள் ட்ரா பண்ணிவிட்டு ஒரு ஹாட் வாட்டரில் ஜஸ்ட் அயன் பண்ணுற மாதிரி பண்ணிங்கனாலே வந்துட்டு நம்ம ட்ரா பண்ணியிருக்கிறது எல்லாமே வந்துட்டு போயிடும். இதை பற்றின தனி ஷார்ட்ஸ் வந்துட்டு நான் சீக்கிரமாகவே போடுறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு குந்தன் ஸ்டோன் தான். குந்தன் ஸ்டோனில் என்கிட்ட எல்லா கலர்ஸுமே இருக்குது. பட் இந்த கலர்ஸ் மட்டும் எப்படி மிஸ் ஆச்சுன்னு எனக்கு தெரியல. இது வந்துட்டு ரவுண்டு குந்தன். ஸோ ரவுண்டு குந்தனில் வந்து பார்த்திங்கன்னா கோல்டன் கலர், க்ரீன் கலர், ரெட் கலர் வந்துட்டு வாங்கியிருக்கேன். ஆக்சுவலி இந்த ரவுண்ட்லேயே வந்துட்டு பெரிய சைஸ் என்கிட்ட இருக்குது. இந்த சைஸ் வந்துட்டு என்கிட்ட இல்லை. ஸோ அதனால் இதில் வந்துட்டு 50 கிராம்ஸ் வந்துட்டு நான் வாங்கியிருக்கேன். இந்த குவான்டிட்டியே நம்மளுக்கு வந்துட்டு நிறைய ப்ளவுஸுக்கு வரும். ஸோ அதனால் 50 கிராம்ஸே போதும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்கியிருக்கேன். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா திலகம் ஷேப்பில் ஒயிட் கலரும் பிங்க் கலரும் வாங்கியிருக்கேன். ஸோ போன டைம் பிங்க் கலர் வாங்கினது வந்து பார்த்திங்கன்னா ஐ ஷேப் குந்தன் ஸ்டோன் வாங்கிட்டேன். இந்த திலகம் ஷேப் வந்துட்டு நான் வாங்க மறந்துட்டேன். ஸோ அதனால் இந்த டைம் போகும்போது நான் வாங்கிட்டேன். அந்த ஒயிட்டில் பார்த்திங்கன்னா என்கிட்ட ரவுண்டு இருக்குது, திலகம் இல்லை. ஸோ அதனால் திலகம் வந்துட்டு 50 கிராம்ஸ் வாங்கியிருக்கேன். ஸோ இந்த குந்தன் ஸ்டோன்ஸ் எல்லாமே வந்துட்டு 50 கிராம்ஸ் வந்து வாங்கியிருக்கேன். நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹெம்மிங் நீடில் தான். நான் வந்து 2 பிராண்ட் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஒன்று வந்து பெல், இன்னொன்று வந்துட்டு கிங்சன் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பெல்லில் வந்துட்டு பார்த்திங்கன்னா சைஸு 9 and 7 இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஞ்ச் நாட்ஸ்க்கு நம்மளுக்கு வந்துட்டு யூஸ் ஆகும். பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா மீடியம் லாங் ஐ அப்படின்னு வந்து போட்டிருப்பாங்க. ஸோ இது வந்துட்டு ஃப்ரெஞ்ச் நாட் போடுறதுக்குலாம் வந்துட்டு யூஸ் ஆகும். நம்ம ஃப்ரெஞ்ச் நாட் போடுறதுக்கு, ரிங் நாட் போடுறதுக்குலாம் 6 to 8 ஸ்டாண்ட்ஸ் வந்துட்டு நம்ம எடுப்போம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்துட்டு ஐஸ்ல பெருசாக இருக்கும். அண்ட் இந்த கிங்சனில் வந்து பார்த்திங்கன்னா சைஸ் 10. இதில் பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா லாங் ஐ அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இதில் ஐ வந்துட்டு ரொம்ப சின்னதாக இருக்கும், லாங்காக சின்னதாக இருக்கும். ஸோ இதில் வந்துட்டு நம்ம ஜர்தோசி பீட்ஸ் இதெல்லாமே போடுறதுக்கு யூஸ் ஆகும். இதோட ஐ பார்த்திங்கன்னா கொஞ்சம் தடியாக இருக்கும், இது மெலிசாக இருக்கும். அதனால் பீட் அண்ட் ஜர்தோசி போடுறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் த்ரெட் ஒர்க் போடுறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு 2 வந்து வாங்கியிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து சூயிங் த்ரெட்டு தான். நான் ஒரு பேக்கெட்டே வந்து வாங்கிட்டேன். ஸோ இதில் வந்துட்டு 10 த்ரெட் வந்துட்டு இருக்கும்.
இந்த டைம் வந்துட்டு ஆப்பிள்னு ஒரு பிராண்ட் வாங்கியிருக்கேன். போன டைம் வந்துட்டு அப்போன்ற ஒரு பிராண்ட் வந்துட்டு யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ நான் இந்த மாதிரி பெரிய கண்டு தான் யூஸ் பண்ணுவேன், காட்டன் தான். நிறைய பேர் வந்துட்டு பீட் ஒர்க்குக்கு என்ன த்ரெட் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டே தெரியல. ஸோ அதை பற்றின வீடியோ வந்துட்டு நான் கூடிய சீக்கிரமே ஷேர் பண்ணுறேன். ஸோ இதெல்லாம் பார்க்கணுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரொம்பவே வைரலாக போயிட்டுருக்க பீட் பிரேஸ்லெட் மெட்டீரியல் தான். நான் என்கிட்ட பிங்க்கு, ரெட்டு, பிளாக் இந்த மாதிரி நிறைய கலர் வச்சுருக்கேன். ஸோ இந்த டைம் வந்துட்டு இந்த 2 கலர் ரொம்ப பிடிச்சிருந்தது. இது வந்து க்ரீனு, எல்லாமே வந்துட்டு கிராக்கிள்டு பீட்ஸ் தான். ஆக்சுவலி இது சும்மா ஒரு ஹாபியாக தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். வேணுன்றவங்களுக்கு வந்துட்டு நான் செஞ்சியும் கொடுத்துட்ருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா பிங்க் வித் ப்ளூ கலரில் வந்துட்டு டபுள் ஷேடில் வந்துட்டு வரும். ஸோ ரெண்டுமே பார்க்குறதுக்கு ரொம்பவே க்யூட்டாக இருந்தது. நிறைய ட்ரெஸ்க்கு வந்துட்டு பேரப் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இதுக்கான எலாஸ்டிக்கு. இது வந்து கிறிஸ்டல் டேக்குன்ட்டு 0.8 தான் நான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இந்த ஹார்ட் பீட்ஸ் ஆக்சுவலி இது யூஸ் பண்ணி ஒரு பிரேஸ்லெட் நான் வந்து பண்ணியிருக்கேன். அது நான் வந்து காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு குட்டி குட்டி சாம்ஸ்லாம் வாங்கியிருக்கேன். அது என்னென்னு பார்த்துடலாம். இந்த பேர்ல் ஷெல் சாம் ஒயிட் ஒன்று, ப்ளூ கலர் ஒன்று வாங்கியிருக்கேன். இதுக்கு போடுறதுக்கு மேட்சிங்காக இருக்கும், நல்லாயிருக்கும். அதுக்காக நான் வந்து வாங்கியிருக்கேன். ஒயிட் கலர் கிராக்கிள் பீட்ஸ் இருக்குது. ஸோ அதில் ஒன்று இந்த யூஸ் பண்ணி ஒரு பிரேஸ்லெட் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிளாக் பட்டர்ஃப்ளை. அப்புறம் இந்த 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 பொம்மையோட பேர் எனக்கு தெரியல. என் சிஸ்டருக்கு இதுலேயே வந்துட்டு ஒயிட் கலர் ஒன்று பண்ணி கொடுத்தேன், நல்லா இருந்துச்சு. நானும் ஒரு ப்ளூ கலர் வந்து வாங்கியிருக்கேன். இந்த பொம்மையோட பேர் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தது வந்து சில்வர் கலரில் ஒரு குயின் க்ரௌனு, அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. நெக்ஸ்ட்டு அதே சில்வர் கலரில் வந்துட்டு கேட் பா. கேட் அண்ட் டாக்கு பாஸ் வந்துட்டு ஒன்றே தான். கேட்டுன்னு வச்சுக்கிட்டா கேட் பான்னு வச்சுக்கலாம், டாக்னா டாக் பான்னு வச்சுக்கலாம். இதுலேயே கலர் ஒன்று வாங்கியிருக்கேன், பர்பிள் கலர். 2 வந்து வாங்கியிருக்கேன். ஸோ இப்போதைக்கு இது போதும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருக்கேன். யாராவது வேணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா நான் செஞ்சு கொடுத்துட்ருக்கேன். அடுத்தது வந்துட்டு ஸ்டேஷ்னரி ஐட்டம் கொஞ்சம் வாங்கியிருக்கேன். அது பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு என்ன ஆரி ஒர்க் மெட்டீரியல் வாங்கியிருக்கேன்னு காட்டுறேன். ஆக்சுவலி எனக்கு ட்ராயிங், பெயிண்டிங், இந்த கிராஃப்ட் பண்ணுறதுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த மைக்ரான் பென். இது வந்துட்டு நம்பர் 5. இது எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா நிறைய ட்ராயிங்க்கு அவுட்லைன் போடுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மண்டலா ஆர்ட் பண்ணுறதுக்கு இந்த மைக்ரான் பென் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கொஞ்சம் காஸ்ட்லி தான், அரௌண்டு 100க்கு மேலே தான் இதோட ப்ரைஸ். ஒரு பென்னோட ப்ரைஸே வந்துட்டு 120, 130 பக்கம் வந்துடும். இதோட இங்க் ஃப்ளோ வந்துட்டு சூப்பராக இருக்கும். நான் வந்துட்டு நிறைய மண்டலா ஆர்ட் வந்துட்டு பண்ணுவேன். ஸோ எனக்கு இந்த பென் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு இந்த மண்டலா ஆர்ட், அதுக்கப்புறமே பென்சில் ஸ்கெட்சிங்லாம் சூப்பராக பண்ணுவேன். பெயிண்டிங் வந்துட்டு அந்த அளவுக்கு வரமாட்டேங்குது. ஸோ அதுவுமே ட்ரை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் 2 கேன்வாஸ் போர்டு வந்து வாங்கியிருக்கேன். சின்ன சைஸ் தான், எப்படியோ இதை வேஸ்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும் அப்படின்றதுனால சின்ன சைஸில் வந்துட்டு 2 வாங்கியிருக்கேன். இது 4x4 சைஸு. ப்ரஷ்ஷில் வந்து பார்த்திங்கன்னா பாயிண்ட் ப்ரஷ்ஷு, ரவுண்ட் ப்ரஷ் எல்லாமே வச்சுருக்கேன். ஃப்ளாட் ப்ரஷ் வந்துட்டு என்கிட்ட இல்லை. ஸோ அதனால் ஃபேபர் கேஸ்டில் கேம்லினில் வந்துட்டு நான் ஃப்ளாட் ப்ரஷ் வந்து வாங்கியிருக்கேன். அடுத்தது என்கிட்ட வந்துட்டு நார்மல் அக்ரிலிக் கலர் இருக்குது. இந்த பேஸ்டல் கலர் வாங்கணும்னு ரொம்ப ரொம்ப ஆசை. ஸோ இதுவுமே வந்துட்டு வாங்கியிருக்கேன். இது வந்துட்டு 10 கலர்ஸ் வரும். இது அரௌண்ட் 300 பக்கம் வந்து வந்துச்சு. ஸோ அந்த கேன்வாஸ் போர்டில் வந்துட்டு பெயிண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருக்கேன். பெயிண்டிங் பண்ணுறதுக்கு ரொம்பவே முக்கியமான ஒரு டூல் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த கலர் பேலட்டு தான். இது ஒன்று வாங்கியிருக்கேன். நெக்ஸ்ட்டு 2 ப்ராடக்ட் வந்துட்டு கிராஃப்ட் ஐட்டம் தான். ஒன்று வந்துட்டு ஐஸ் ஸ்டிக்கு, ஒரு பேக்கெட் வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறமே இந்த ஏர் ட்ரை கிளே, ஃபெவிக்ரிலில் ஒரு கிளே வரும்ல, அதுக்கு பேர் சம்திங், ஓகே, அது யூஸ் பண்ணி ஒரு கிராஃப்ட் பண்ணியிருந்தேன், சூப்பராக வந்துருந்தது. ஓகே, இது யூஸ் பண்ணலாம். ஏன்னா அது வந்துட்டு நம்ம டெரகோட்டா யூஸ் பண்ணுவோம்ல, ஸோ அந்த மாதிரியே தான். அதுக்கப்புறம் வந்துட்டு அது மேலே பெயிண்ட் பண்ணணும். இது வந்துட்டு பெயிண்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நம்மளுக்கு என்ன கலர் வேணுமோ அது வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்துட்டு பின்ட்ரெஸ்ட்டில் நிறையா குட்டி குட்டி டால்ஸ்லாம் வந்து பார்த்து வச்சுருக்கேன். ஸோ அதெல்லாம் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்துட்டு இது வாங்கியிருக்கேன். ஓகே, கிராஃப்ட் ஐட்டம்ஸ் எல்லாமே முடிஞ்சது. நெக்ஸ்ட் ஆரி மெட்டீரியல் என்ன வாங்கியிருக்கேன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ பஞ்ச் பீட்லேயே வந்துட்டு ஒயிட் பேர்ல்ஸ் நான் நிறைய வாங்கியிருக்கேன். இது வந்து 3 mm. நெக்ஸ்ட்டு இது வந்து 4 mm. அப்புறம் ஒரு பஞ்ச் 5 mm. ஸோ இதெல்லாமே ஒரு பஞ்சாக வாங்கிட்டேன். ஒரு பஞ்சில் குட்டி குட்டியாக வந்துட்டு 5 பஞ்சஸ் இருக்கும். இப்போ வந்து இது ஒரு பஞ்ச் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா இதுலேயே வந்துட்டு 1, 2, 3, 4, 5. ஸோ குட்டி குட்டியாக 5 பஞ்சஸ் இருக்கும். ஸோ இது எல்லாமே சேர்த்து ஒரு பஞ்சாக வந்துட்டு நான் வாங்கிட்டேன்.
கோல்டன் பீட்ஸ்லேயே இந்த டைம் வந்துட்டு ஷைனி பீட்ஸ் வந்து வாங்கியிருக்கேன். இது நிறையா ப்ரைடல் ப்ளவுசஸ்லாம் போடுறதுக்கு நல்லாயிருக்கும். ரொம்ப ஷைனிங்காக இருக்கும். தெரியுதா? ஸோ ரொம்ப ஷைனியாக இருக்கும், ஜிகு ஜிகுன்னு இருக்கும். நம்ம ப்ரைடல் ப்ளவுஸ்லாம் போடும்போது இன்னுமே நல்லா கிராண்ட் லுக் வந்துட்டு நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ட்ராப் பீட். இதுலேயுமே வந்து இந்த மாதிரி குட்டி குட்டி பஞ்சஸ் வந்துட்டு அப்படியே ஒரு பஞ்ச் 5 பஞ்ச் சேர்த்து ஒரு பஞ்சாக வந்துட்டு வாங்கிட்டேன். அடுத்தது வந்து வீட் பீடு. வீட் பீட் ஒரு ரைஸ் பீட் என்ன வேணாலும் சொல்லலாம். ஸோ இதுவுமே வந்துட்டு அப்படி தான் வாங்கியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்துட்டு ரவுண்ட் பீடு. ரவுண்ட் பீட்லேயே இது 3mm சைஸு. ஸோ ரெகுலராக வந்துட்டு 3mm பீட் வந்துட்டு டல் கோல்டு தான் யூஸ் பண்ணுவோம். இந்த டைம் தான் வந்து ஷைனி கோல்டு வந்து வாங்கியிருக்கேன். இது ரெண்டுக்குமே டிஃப்ரென்ஸ் பாருங்கள், நல்லாவே தெரியும். இது நல்ல ஒரு ஷைனிங்காக இருக்கும், பார்க்கும்போதே ரிச் லுக்காக வந்துருக்கும். இது நார்மலாக இருக்கும். ஸோ அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா 4mm அண்ட் 5mm. ஸோ இந்த தடவை நான் வாங்கின ஆரி மெட்டீரியல்ஸ்லாம் இவ்வளோ தான். இதுக்கு முன்னாடி நிறையா பல்காக ஆரி மெட்டீரியல்ஸ் வாங்கினேன். ஸோ அரௌண்ட் ஒரு 3 வீக்ஸ் முன்னாடி தான் வாங்கினேன். ஸோ அதுக்கப்புறம் இப்போ வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தேவையான மெட்டீரியல்ஸ் வந்துட்டு நான் பல்காக வந்து வாங்கி வச்சுருக்கேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ அவ்வளோ தான் கைஸ். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. உங்கள் எல்லாரையும் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன். அண்டில் தென் பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.